ஒலிம்பிக் தடங்கள். ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் நடத்தும் நாடுகள் திட்டமிடும் தொகையை காட்டிலும் சராசரியாக 175% அதிகம் செலவு செய்திருக்கின்றன. இதுவரை நடத்தப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகளில் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில்தான் அதிகபட்ச தொகையாக 45 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் திட்டமிடப்பட்டதோ 20 பில்லியன். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் வீரர்கள், அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் தங்கும் வசதிக்காக ஒலிம்பிக் கிராமங்கள் போட்டிகள் நடைபெறும் மைதானத்திற்கு அருகிலேயே அமைக்கப்படுகின்றன. அதிகாரப்பூர்வ நவீன ஒலிம்பிக் கிராமம் 1932 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் அமைக்கப்பட்டது. ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1900 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்தியா முதலாக பங்கேற்றது. அப்போது ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா சார்பில் நார்மன் பிரிச்சார்ட் களம் கண்டார். தடகள வீரர் நார்மன் பிரிச்சார்ட் ஆங்கிலேயர் என்பதால் சர்ச்சை ஆனாலும் இந்தியா சார்பில் பங்கு பெற்றதாகவே சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் அங்கீகரித்தது. இந்தியா பங்கேற்ற முதல் ஒலிம்பிக்கில் நம் நாட்டின் சார்பில் கலந்து கொண்ட ஒரே ஒரு வீரராக இருந்தாலும் 2 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் நார்மன் பிரிச்சார்ட். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1996 ஆண்டு அமெரிக்காவின் அட்லாண்டா ஒலிம்பிக்கில் 8.3 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதே இதுவரை சாதனையாக இருந்தது. தற்பொழுது பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் 9 மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்பனையாகி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் தடங்கள்.